இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். உலகின் பல போரை தடுத்து நிறுத்தினேன் என்று தம்பட்டமடித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்போது நாடுபிடிக்கும் வேலையில் இறங்கியிருப்பது சர்வதேச பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் ஆரம்பித்து கிரீன்லாந்து, ஈரான், கனடா என்று ட்ரம்பின் அட்டகாசம் விரிந்து கொண்டே போகிறது. வெனிசுலாவில் குண்டு வீசி உள்ளே நுழைந்த அமெரிக்க படைகள் அந்த நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை கைது செய்தன. போதைப்பொருள் பயங்கரவாதத்தை வளர்ப்பதாக குற்றம் சாட்டி 2 பேரையும் அமெரிக்க சிறையில் அடைத்தார் ட்ரம்ப். இன்னொரு பக்கம் ஈரானில் உள்நாட்டு கலவரம் நடக்கிறது. பணமதிப்பு சரிவு, விலைவாசி உயர்வை கண்டித்து அந்த நாட்டு மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டத்தை ஒடுக்க நினைத்தால் ஈரானில் அமெரிக்க படைகளை களமிறக்குவேன் என்று உச்ச தலைவர் கமேனி அரசுக்கு ட்ரம்ப் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தார். போராட்டக்காரர்களுக்கும் முழு ஆதரவு தெரிவித்துள்ளார். மறுபுறம் ஆர்க்டிக் பகுதியில் உள்ள கிரீன்லாந்து தீவையும் உரிமை கொண்டாடுகிறார். டென்மார்க் நாட்டின் கட்டுப்பாட்டில் இருக்கும் தன்னாட்சி அதிகாரம் கொண்ட கிரீன்லாந்து இனி அமெரிக்காவுக்கு சொந்தம் என்று அடாவடி காட்டுகிறார். ஆர்க்டிக் பகுதியில் ரஷ்யா, சீன ஆதிக்கத்தை தடுக்கவே கிரீன்லாந்தை அமெரிக்கா எடுத்துக் கொள்கிறது என்று சப்பை கட்டுகிறார். இதுவரை அமெரிக்காவுடன் நெருங்கியிருந்த ஐரோப்பிய நாடுகள் எப்போது கிரீன்லாந்தில் கை வைப்பேன் என்று ட்ரம்ப் சொன்னாரோ அது முதல் அமெரிக்காவுக்கு எதிராக வெடித்து கிளம்பிவிட்டன. கிரீன்லாந்தில் கை வைத்தால் சும்மா விட மாட்டோம், அது அமெரிக்காவாகவே இருந்தாலும் கவலை இல்லை என்று பிரான்ஸ், பிரிட்டன் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் ஓரணியில் திரள ஆரம்பித்து விட்டன. இதனால் கோபத்தின் உச்சிக்கே போன ட்ரம்ப் 9 ஐரோப்பிய நாடுகளுக்கு 10% வரி விதித்தார். கிரீன்லாந்து விவகாரத்தில் யார் குறுக்கே வந்தாலும் வரி போடுவேன் என்று மிரட்டினார். அதையும் மீறி ஐரோப்பிய நாடுகள் ட்ரம்பை கடுமையாக எதிர்த்து வருகின்றன. இவ்வளவு பதற்றத்துக்கு மத்தியில் இப்போது அதிர்ச்சி மேப் ஒன்றை வெளியிட்டு உலகையே பரபரக்க வைத்திருக்கிறார் ட்ரம்ப். அவர் வெளியிட்டது AI மூலம் உருவாக்கப்பட்ட படம். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர், ஐரோப்பிய ஒன்றியத்தின் செயலாளர் உள்ளிட்ட நேட்டோ தலைவர்களுடன் ட்ரம்ப் ஆலோசனை நடத்துவது போல அந்த படம் இருக்கிறது. தலைவர்களுக்கு பக்கவாட்டில் அமெரிக்க வரைபடம் உள்ளது. அமெரிக்காவுடன் கனடா, கிரீன்லாந்து, வெனிசுலா ஆகிய நாடுகளும் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் சேர்ந்துதான் அமெரிக்கா என்று அதில் இருக்கிறது. ட்ரம்ப் பதவியேற்றதுமே அமெரிக்காவின் 51வது மாகாணமாக கனடா இணைய வேண்டும் என்று சொல்லி வந்தார். அதன் பிறகு அந்த பேச்சு இல்லை. இப்போது அவர் பதவியேற்று 1 வருடம் நிறைவு பெற்றிருக்கும் நிலையில் கனடா மட்டுமின்றி வெனிசுலா, கிரீன்லாந்தையும் அமெரிக்க வரைபடத்தில் சேர்த்து பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார். அதேபோல் இன்னொரு படத்தையும் தனது சோசியல் மீடியா பக்கத்தில் பகிர்ந்திருந்துள்ளார் ட்ரம்ப். அதுவும் AI மூலம் உருவாக்கப்பட்ட படம்தான். அந்த படத்தில் ட்ரம்ப், துணை அதிபர் JD வான்ஸ், வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ ஆகியோர் கிரீன்லாந்தில் அமெரிக்க கொடியை நடுவது போல் இருக்கிறது. கொடிக்கு அருகே உள்ள போர்டில் அமெரிக்க பகுதி கிரீன்லாந்து என்றும் 2026 தோற்றுவிக்கப்பட்டது என்றும் எழுதப்பட்டுள்ளது. ட்ரம்பின் அடாவடி காரணமாக வெனிசுலா, கிரீன்லாந்து விவகாரம் கொழுந்துவிட்டு எரியும் நிலையில் அதில் எண்ணெய் ஊற்றுவது போல புதிய AI படங்களை வெளியிட்டு உலக நாடுகளை பதற வைத்திருக்கிறார் ட்ரம்ப். இன்னும் என்னென்ன அடாவடியெல்லாம் செய்ய போகிறாரோ பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.